எஸ்கேஸ் நீங்கள் டைட்டில் தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் இந்த முன்னாடியே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா Tkinterன்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த Tkinter வந்து GUIக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம என்ன மாதிரி ஆப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம்னா அது மூலயமா நான் பைத்தான் மூலயமா ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலி ஒரு லாகின் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லாகின் எழுதிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் user1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதை நான் என்டர் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எதுவுமே நடந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னால் டைப் பண்ண முடியுது. அதுக்குன்னு ஒரு என்ட்ரி பாக்ஸ் அப்புறம் என்டர் பட்டன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அப்புறம் அந்த பட்டன்ஸ் அப்புறம் இந்த டைட்டில் இது எல்லாமே நம்ம இது மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா எக்ஸஸ் SLXS அந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கைஸ், நான் என்ன டைப் பண்ணேன்னா அது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த பாஸ்வேர்டு 1234 நான் டைப் பண்ணேன். ஸோ 1234ங்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த தான் யூசர் அப்படிங்கிற டைப் பண்ணி ஸோ யூசருங்கிற அந்த நேம் வந்துச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி ஆப்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு கேல்குலேட்டர் ஆப் கூட க்ரியேட் பண்ணியிருந்தேன். எஸ்கைஸ் இதுதான் இந்த கேல்குலேட்டர் ஆப். ஸோ இந்த ஆப் மூலயமா நம்ம நிறைய கோடிங்லாம் இருக்குது. ஸோ இந்த கோடிங்கை நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மை கேல்குலேட்டர்னு ஒரு ஆப் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு அடிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ 112 + 8 = 20 நம்மளுக்கு இந்த இடத்துல டைப் ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல போய்ட்டு டைப் கூட பண்ணிக்கலாம். 5 + 5 = 10. ஸோ இந்த 10ங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த நம்ம வந்து கிளியர் கூட இருக்குது. ஸோ கிளியர் அனுப்பிட்டோம்னா கிளியர் ஆயிரும். நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் கொடுத்தோன்னா இந்த இடத்துல ஒரு எரர் காமிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஸ் இந்த Tkinter யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸில் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு ஒரே ஒரு மாடியூல் தான் தேவைப்படும். அந்த மாடியூல் பேர் என்ன Tkinter. ஸோ இந்த நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம Tkinter பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.